ஓம் குருகந்தேசாய சச்சிதானந்தம். சான்று பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இந்த நாள் இனிய நாளாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் அமையுமாக. நாம் எப்பொழுதுமே என்றும் 16ஆக வாழ்வதற்கான சில முக்கிய வைத்திய குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் பாடல் இருக்கிறது. காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் கொண்டிடில், கோலை ஊன்றி குறுகி நடப்போனும் கோலை வீசி குலாவி நடப்பானே என்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வாத பித்த கபம் என்ற 3 தோஷங்கள் தான் நம் உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தோஷம். இதில் வாதத்தை குணப்படுத்தக்கூடியது சுக்காகவும், பித்தத்தை குணப்படுத்தக்கூடியது இஞ்சியாகவும், கபத்தை குணப்படுத்தக்கூடியது கடுக்காயாகவும் உள்ளது. இதை சுக்குக்கு புறம்தான் நஞ்சி, கடுக்காய்க்கு அகம்தான் நஞ்சி. புறம் என்பது தோல், அகம் என்பது கடுக்காயினுடைய விதை. இதை இரண்டையும் நீக்கிவிட வேண்டும். எப்படி சுத்தம் செய்ய முடியும்? சுக்கை மேலே சுண்ணாம்பு, நம்ம வெத்தலை பாக்கு போடுற சுண்ணாம்பை அப்படியே நல்லா ஒரு போஸ்ட் கார்டு சைஸுக்கு அப்படியே தடவி அதை நெருப்பில் காட்டி சுட்டு எடுத்துட்டோன்னா, அதை கத்தி வச்சு சுரண்டோன்னா அது சுக்கு சுத்தி. அதை இடித்து பொடித்து வைத்து கொள்ள வேண்டும். இப்படி கடுக்காயை விதை எடுத்து விட்டு அதையும் நன்றாக இடித்து வெயிலில் காய வச்சு நல்லா இடித்து பொடி வைத்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும், இஞ்சியை சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா மேல் தோலை சீவிட்டு அதை துண்டு துண்டாக நறுக்கி நல்லா நசுக்கி எடுத்து சாறு எடுத்து ஒரு 250 ml ஒரு 100 ml உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குமோ அவ்வளோ அளவுக்கு அதில் ஒரு தண்ணி ஒரு 250 ml ஒரு 50 கிராம் இஞ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 250 தண்ணி ஊற்றி அந்த இஞ்சி நல்லா இடித்து கொதிக்க விட்டு அதை ஆற வச்சிங்கனாக்கா, அதை பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தெளிஞ்சு கீழே போய் அந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய வண்டலெல்லாம் கீழே போய் படிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த மேல் தண்ணியை மட்டும் இருத்து தெளிய வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு அமிர்தமாக வேலை செய்யும். ஸோ எப்படி சாப்பிட்லாம் இதை அப்படின்னா, காலையில் இஞ்சி சாறு 15 ml எடுத்துகிட்டு அதை சுத்தமான தேன் கலந்து அதோடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல இந்த பித்தத்தை, சூடு அதிகமாக இருக்கிறத குணப்படுத்தும். 2வது, மதிய உணவிற்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு சுடுநீரில் இந்த சுக்கு கலந்து சாப்பிட்டோன்னா அந்த வாதம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வாதத்தை சமப்படுத்திடும். அப்போ இரவில் என்னங்க பண்ணுறதுன்னா, கடுக்காய் தூள் இருக்கு இல்லையா, 1 டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து அதை சாப்பிட்டோம் அப்படின்னா இது கபம் என்ன பண்ணக்கூடிய சிலோத்தமத்தை சமன் செய்து நம்ம உடம்பில் மிதமாக மலத்தை இலக்கி மலம் கழிவு தன்மையாக உடல் கழிவுகள் வெளியேற்றப்படும். இப்படி ஒரு மண்டலம் நம்ம உடம்புல நம்ம கரெக்டாக நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சித்தருடைய பாடலுடைய தன்மை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் கொண்டில், கோலை ஊன்றி குறுகி நடப்போனும் கோலை வீசி குலாவி நடப்பானே என்கிறார். ஆக இந்த அற்புதமான பாடலுக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் எவ்வளோ தொடர்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு ஒரு பழமொழியும் இருக்குங்க. கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம், ஒரு கடுக்காய் 10 தாய்க்கு சமம், சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த அற்புதமான குறிப்பு எப்படி செய்ய வேண்டும், எப்படி உண்ண வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கின்றோம். இதை நீங்கள் முறையாக பயின்று கற்றுக்கொண்டு கேட்டு அதை முறையாக செய்து சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இளமையோடு வாழ முடியும். இதை நீங்கள் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆத்ம தர்ம யோகா என்ற யூடியூப் சேனலையும் அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேர்ந்து கொண்டு இருக்கோம். இதை ஒரு வாய்ஸ் மெசேஜாக நாங்கள் செஞ்சு அதை யூடியூப்பாக அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பி உங்களை வாழ்த்தி, நீங்கள் வளம், நலம், ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் ஓங்கி வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி மகிழ்வித்து மகிழ்கின்றோம். ஓம் குருகந்தேசாய சச்சிதானந்தம்.